Vidyakumar IS Academy Institute for your success. 1 preparation, 3 exams. ACE TNPSC Group 1, 2, 2A, and 4 with our ultimate schedule. Get the perfect study plan to crack all 3 exams in one go. Stay focused, stay ahead. So, Association A, Overseas Indian Day is celebrated on January 9th every year. It is also known as Pravasi Bharati Divas. கூற்று ஏ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது பிரவசிய பாரதி திவாஸ் என்று அழைக்கப்படுகிறது. கரெக்டா? கரெக்ட். ஸ்டேட்மென்ட் கரெக்ட். அசெஷன் கரெக்ட். கூற்று சரி. அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 9ஆம் சொல்லி அடுத்து ரீசன் டு கமெமரேட் த return of Mahatma Gandhi from South Africa to Mumbai on 9th January 1914. கரெக்டா? ஏன் நாங்க 19 சாணியில் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. 1915 தான் காந்தி வருவார் அப்படி பார்க்குறோம். போர்ட்டு துறைமுகத்தில் இறங்குவார். பாம்பே போர்ட்டில் தான் இறங்குவார். இறங்கும் போது தான் 2 பேர் டிரைவராக பார்த்தீங்கன்னா நேருவும் பட்டேலும் வருவாங்க. அடுத்து இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காரணம் பார்த்தீங்கன்னா 1915 அப்படின்றது வந்திருக்கணும். ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படி. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ரைட் அண்ட் ஆர் இஸ் த ராங் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஏ சரி ஆனால் ஆர் தவறு அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து இப்போ 2025 தீம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டயஸ்பராஸ் கான்ட்ரிபியூஷன் டு விக்ஷித் பாரத் அப்படி சொல்லி பார்க்குறோம். விக்ஷித் பாரத் டெவலப்டு இந்தியா எப்போ நம்ம டெவலப்டு இந்தியாவை ஆக போகிறோம்? 2047 2047 நம்ம அடைய போகிறோம் அப்படி சொல்லி பார்க்குறோம். 100 வருஷத்தை பார்த்தீங்கன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம வளர்ந்த நாடாக ஆக போகிறோம். அதுதான் அப்போ வளர்ச்சியடைந்த பாரதத்துக்கு புலம்பெயர்ந்தவரின் பங்களிப்பு அப்படி சொல்லி பார்க்குறது. அடுத்து செகண்ட் கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் பை கோபாலகிருஷ்ண கோகலே 1905. கரெக்டா? கரெக்ட். கோபாலகிருஷ்ண கோகலே தான் ஃபவுண்ட் பண்ணார். தமிழையும் பார்த்துருமா? பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொள்க. இந்திய பணியாளர் சங்கம் 1905 கோபாலகிருஷ்ண கோகலேவால் நிறுவப்பட்டது அப்படி பார்க்குறோம். ஸோ அதுவும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட், இந்திய பணியாளர் சங்கம் பல்வேறு இனங்கள் மற்றும் மதங்களை சேர்ந்த இந்தியர்களை ஒன்றிணைத்து சமூக நல பணிகளை ஆற்றி பயிற்றுவிக்கிறது. கரெக்டா? அதுவும் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ஈவன் ட்ரைபிளையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சர்வீஸ் பண்றது அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவிலே முதன்முறை எடுக்கிறோம். ஸோ த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி யுனைட் அண்ட் ட்ரெயின் இந்தியன்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் எத்னிசிட்டிஸ் அண்ட் ரிலீஜன் இன் வெல்ஃபேர் ஒர்க். கரெக்ட். அடுத்து சி காந்தி வாஸ் ஏ மெம்பர் ஆஃப் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. கரெக்ட். அதனால காந்தியை எந்த இதுக்கு கூப்பிடுவாங்க? கேதா சத்தியகிரகா ஃபர்ஸ்ட் சம்ரான் மறந்துடக்கூடாது. கிரானலாஜிக் ஆர்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ சம்ரான் சத்தியகிரகா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சுக்லான்றவர் கூட்டிட்டு போவார். பார்த்தீங்கன்னா அங்கே யார் அறிமுகம் கிடைக்கும் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அறிமுகம் கிடைக்கும். இண்டிகோக்காக போவார். அடுத்து அகமதாபாத் பில் ஸ்ட்ரைக் நடக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 1980 அங்கே லேபர்ஸ்க்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுவார். ஆனால் நமக்கு கேதாவில் யார் கூப்பிடுவாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டியில் கேட்பாங்க. அப்போ காந்தி மூலியமா காந்தி அதில் மெம்பராக இருப்பார். அவர் போவார். அடுத்து ஃப்ரம் 1911 இட் ஆல்சோ பப்ளிஷ்டு இட்ஸ் நியூஸ் லெட்டர் டைட்டில் இத்தாவாடா இன் இங்கிலீஷ் ஃப்ரம் நாக்பூர் அப்படி சொல்லி பார்க்குறோம். நம்ம கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் கரெக்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்படியா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. அடுத்து தேர்ட் கொஸ்டின். Who among the following are prominent leaders of Indian National Liberal Federation? பின்னரில் இந்திய தேசிய லிபரல் கூட்டமைப்பின் முக்கிய தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தேஜ் பகதூர் சாஃப்ரு வருவார். அதே மாதிரி விஎஸ் சீனிவாச சாஸ்திரி வருவார். அண்ட் எம்ஆர் ஜெயகர் வருவார். 3 பேருமே வருவாங்க. 3 பேருமே ப்ராமினன்ட் லீடர் அப்படி சொல்லலாம். இந்திய தேசிய லிபரல் கூட்டமைப்பு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1919 ஏற்படுத்தப்பட்ட சொல்கிறோம். வாஸ் ஃபவுண்டட் பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படி சொல்கிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ராமினன்ட் லீடர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் வருவாங்க. இது ஏற்படுத்தினது யார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 3 பேருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புக்கில் எழுதிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அது கரெக்ட். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சம்பரான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் காந்தி பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகா பண்ணது அப்படி சொல்லுவாங்க. சம்பரான், அதுக்கப்புறம் அகமதாபாத், அதுக்கப்புறம் கேத்தா டீக்கு அப்புறம் கே வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக இருக்கும்.
கேக்கா கேக் வந்து வெட்டி ஓ கே சம்பரானில் வந்து சி கேத்தால வந்து கே அப்படி விட ஞாபகம் கேக் நல்லா இருக்கு வந்து கேகே வந்து சீனா சம்பரானு ஏனா வந்து அகமதாபாத் கேனா வந்து பார்த்தீங்கன்னா கேத்தா வந்து ஹாட்ரிக் வெற்றி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டார் காந்தி. ஸோ மாஸ் ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டார் வந்து. அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு அடுத்தடுத்து அமைது கரெக்டாக வந்து எப்பவுமே என்னன்னா நம்ம கிடைக்கிற வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ மகாத்மா காந்தி அப்படின்னா அவர் சும்மா ஆசிரமத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்தாவோ இல்லை சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தாவோ என்ன பண்ணியிருக்க முடியாது, ஃபாதர் ஆஃப் இந்தியா வந்து மாறி இருக்க முடியாது. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னா கிளம்பி போறாரு. ஈவன் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற தண்டி மார்ச்ல வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 200 மைலுக்கு மேல நடக்கிறார் வந்து. அப்போ 200 மைல்ஸ் மேலே நடக்கிறாரு வித்தின் ஒரு 20-24 டேஸ்ல வந்து. ஸோ அது எத்தனை வயசுலன்னு பார்த்தோன்னா 61 வயசு. அப்போ 61 வயசுல டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் நடந்தே போறாரு. மோர் தென் 15 கிலோமீட்டர் நடந்தே போய் கூட்டத்தை கூட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சிவில் டிசிப்ளின் மூவ்மெண்ட் அப்படின்றத வந்து இப்போ வந்து கையில் எடுத்து பண்றாரு வந்து. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆர்வம் அப்படின்றது 61 வயசுல இருக்கு. அப்போ நமக்கு இப்போ எப்படி இருக்கணும், அதிகமாகவே இருக்கணும். அப்போ நம்ம கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா அது 2025 இதை வந்து சக்ஸஸ்ஃபுல் இயராக வந்து மாற்றுறது யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்கு. இப்போ நான் வந்து என்னதான் நான் கைட் பண்ணாலும் நான் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் நடத்தி காமிக்கிறது அப்படின்றது உங்ககிட்ட தான் இருக்கு வந்து. ஸோ 90% சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த ஆர்வத்தோட நம்ம வந்து பண்ணணும், பண்ணாதான் இப்போ கிடைச்சிருக்க வாய்ப்பாக வந்து இது வந்து பார்க்கணும். ஸோ அடுத்து ரவுலட் சட்டத்தின் விதிகள் எவை வந்து. ஸோ இட் இஸ் எசென்ஷியலி வந்து பார்த்தீங்கன்னா ஷவுட் டு கிரிமினலைஸ் டிசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அடிப்படையில் கருத்து வேறுபாடுகளை குற்றமாக்க முயன்றது எப்படி பார்க்குறோம் வந்து. இப்போ கருத்து வேறுபாடு இருந்தது பிரிட்டிஷ்க்கும் நமக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதையே வந்து பார்த்தீங்கன்னா குற்றமாக அது மாற்ற முடியுமா அப்படின்னா வந்து பண்ணோம் வந்து. யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மெயினாக ரவுலட் ஆக்ட் எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா மிலிட்டன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்களா அவங்களாம் கூண்டோட ஒழிச்சு கட்டணும் அப்படின்றது தான். அப்போ அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது அப்படி தலையை தூக்கினாலும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பிடிச்சிட்டு போயிட்டு உள்ள வைக்கிறது அப்படின்றது வந்து. அடுத்து இப்போ எம்பவர் த கவர்மெண்ட் டு சப்ரஸ் த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அரசியல் நடவடிக்கைகளை ஒடுக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளித்தது அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் கரெக்ட் வந்து. அண்ட் அலோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா அந்த டிடென்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் வித்தவுட் ட்ரையல் ஆர் ஜுடிஷியல் ரிவ்யூ ஃபார் 2 years வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கரெக்ட் தான். நம்ம அப்படிதான் படித்தோம். அண்ட் அலோடு த டிடென்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பிரிசனர் வித்தவுட் ட்ரையல் ஆர் ஜுடிஷியல் ரிவ்யூ ஃபார் 2 years அரசியல் கைதிகளை விசாரணை அல்லது நீதிமன்ற மறு ஆய்வின்றி 2 ஆண்டுகள் காவலில் வைக்க அனுமதி. நான் செக் பண்ணுறேன் அது மட்டும். ஆனால் ஜென்ரலாக இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. பட் அந்த 2 year வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு பார்ப்போம். நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலவரணி உள்ளே வைக்கலாம் அப்படின்றது. இப்போ என்ன கணக்குனா இப்போ வந்து ஒருத்தர் வந்து சந்தேகத்துக்கு பிடிச்சி போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் என்ன பண்ணணும், விசாரணை பண்ணிவிட்டு நீதிபதியிட்ட ஆஜர்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் காவல் எடுக்கணும். அப்போ அது வந்து ஒரு இது இருக்குது. அதே மாதிரி முன்னெச்சரிக்கையாக வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் வந்து ஸோ அது வந்து வித்தின் 2 months அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது வந்து. ஸோ அதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. இப்போ 2 months 6 months தாண்டி போகும்போது என்னன்னா அது காலவரையின்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நம்ம புரியறதுக்காக கொடுத்துருக்கலாம் வந்து. இப்போ வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க, இப்போ லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இயர் கொடுக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு சொல்லி கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ அது மாதிரி சில இடத்துல வந்து நம்ம டேட்டா அப்படின்றத வந்து புக்கில் வந்து லிமிட் பண்ணியிருப்பாங்க வந்து. நம்ம வெளியே நம்ம எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரமோ இல்லை வேறு ஏதாவது புக்கை நம்ம ரெஃபர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் டேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈவன் நம்ம 11th 12th புக்கில் கூட இந்த கண்டென்ட் வந்து இருக்கலாம். முன்னாடி நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். பட் ஆன்சர் வந்து இப்போ 1 2 3 மார்க் பண்ணிக்கோங்க. 2 years அப்படின்றது எங்கே இருந்து எடுத்தாங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு சொல்கிறேன். அடுத்து Gandhi called it a black art and protest called for the nationwide satyagraha on 6th April 1919. Correct. சரி இது எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து இது என்ன சொல்றாரு, பிளாக் ஆர்ட்னு சொல்றாரு. அதே மாதிரி நேஷனல் வைட் சத்தியாகிரகா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 6th April வந்து பார்த்தீங்கன்னா 1990 எப்படி பார்க்கணும் வந்து அப் டு 2 years தான் ஃப்ரெண்ட். மேக்ஸிமம் வந்து 2 வருஷம் அதை அப்படியே போட்டுக்கலாம். வித்தவுட் வந்து ட்ரையலில் அப் டு 2 years வரையும் யார் வேணாலும் ஜெயிலில் வச்சிருக்கலாம் அப்படின்றதான் வந்து இந்த ஆக்ட். ஆனால் 2 வருஷம் அப்படின்றது கரெக்ட். நம்ம புக்கில் கொடுக்கல, நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கல, பட் இருக்கு வந்து. அடுத்து கொஸ்டின் வந்து பை ஹூம் ஜார்ஜ் ஜோசப் வாஸ் காலட் ஆஸ் ரோசாபுதுரை அப்படின்னு யார் அழைச்சானா பீப்புள் ஆஃப் மதுரை அப்படி சொல்லுவாங்க. மதுரை மக்களால் வந்து ரோசாபுதுரை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டுடுவாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டி நம்ம கிளாஸில் பார்த்தது தான் வந்து. அடுத்து who presented the demands of the Khilafat movement to the diplomats in Paris in March 1920 வந்து. இதுவும் நம்ம பார்க்கல, பட் இந்த டேட்டா வந்து பண்ணிக்கலாம். ஸோ மார்ச் 1920 பாரிஸில் கிலாஃபத் இயக்கத்தின் கோரிக்கைகளை
சுல்தான்மை அதிகாரிகளிடையே சமர்ப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மௌலானா முகமது அலி சுகர் வந்து இயக்கத்தை வந்து நடத்தினவங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மௌலானா முகமது அலி சௌகத் அலின்னு சொல்லி அலி பிரதர்ஸ் அப்படின்னு முக்கியமானவங்க. அதுல யார் அப்படின்னா மௌலானா முகமது அலி தான் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா டிப்ளமேட்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி 1920 வந்து அந்த இயக்கத்துடைய கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 7th how many pairs are matched correctly வந்து ஸோ இயர் கொடுத்துருக்காங்க, பிரசிடென்ட் வந்து கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ எக்ஸ்பிளனேஷன் வந்து அதான் ஐஎன்சி வந்து 1929 வந்து லாகூர் செஷன் அப்படின்னும் போது பிரசிடென்ட் பை யார் அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு பையன், அப்பா மோதிலால் நேரு வந்து 1928. அப்படியே கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்த வருஷம் வந்து அப்பா பையன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்குவாங்க வந்து. இப்போ 1929 அப்படின்னு யார் வந்திருக்குன்னா ஜவஹர்லால் நேரு வந்திருக்கணும். அதனால இது வந்து ராங் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அதே மாதிரி 1931 வந்து கராச்சியில் வந்து வல்லபாய் பட்டேல் வருவார். அண்ட் 1936 திருப்பி ஜவஹர்லால் நேரு வருவார். 1937 வந்து பார்த்தீங்கன்னா ஃபசிஃபூர் சுபாஷ் சந்திர போஸ் வராங்க வச்சுக்கோங்க. இது எல்லாமே முக்கியம் வந்து நமக்கு திருப்பி திருப்பி கேட்குறாங்க. 38 செலக்ட் ஆவாரு பண்ணிடுவாரு பட்டாபி சீதாராமையான்னு சொல்லிட்டு அந்த கதை வரும் பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆமாம் இப்போ என்னன்னா 1929 வந்து லாகூர் செஷன் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அதனால ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 pairs வந்து கரெக்ட் அப்படி பார்க்குறோம், 3 இணைகள் வந்து சரி அப்படி பார்க்குறோம் வந்து. அடுத்து 8th question Indian National Congress approved the non-cooperation movement in special session வந்து held Calcutta on September 1920 வந்து கரெக்டா? கரெக்ட். ஏன்னா அப்ரூவ் பண்றது அப்படின்றது காந்தி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாரு ஆகஸ்ட் 31 1920 இந்த மாதிரி நான் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன், ஏன்னா கிலாஃபத்தை கொண்டு வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் யார் அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஸ்பெஷல் செஷன்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க. அது எங்க நடக்கும்னா கல்கத்தால செப்டம்பர் 1920. And non-cooperation movement was subsequently passed in the Nagpur session held December 1920, chaired by C.R. Das. வந்து the non-cooperation movement was subsequently passed. Sorry, தமிழ்ல எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் அமரில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழைமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கியது வந்து. பின்னர் 1920 டிசம்பர் மாதம் சித்தரஞ்சன் தாஸ் தலைமையில் நாக்பூரில் நடந்த அமரில் ஒத்துழைமை இயக்கத்துக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து அப்படியே தப்பா இருக்கு. ஏன்னா 1920 எங்க நடக்கும்னா சேலத்தில் நடக்கும் வந்து. யார் வந்து தலைமை தாங்குவார் அப்படின்னா சி விஜயராகவாச்சாரியார். ஸோ அப்போ சி விஜயராகவாச்சாரியார் அப்படின்னு வரணும். அது மாதிரி 1920 சேலம் அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து இதில் மிஸ்டேக். அதனால கூட்டு 1 வந்து சரி, 2 வந்து தவறு அப்படி சொல்லி வந்து. அப்போ செஷன் வந்து எங்க நடந்தது, யார் தலைமை தாங்கினாரு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். சரி மாத்தி சொல்லிட்டேன். சரி ஆமாம் சார், நாக்பூர் தான் தலைமை தாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்த விஜயராகவாச்சாரியார் வந்து. ஸோ அப்போ நமக்கு எங்க எந்த வருஷம் எங்க நடக்குது, யார் வந்து தலைமை தாங்குறான்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அப்போ 1 is true and 2 is wrong அப்படி பார்க்குறோம் வந்து. அது இம்பார்ட்டன்ட். அடுத்து தமிழ்நாடு கிலாஃபத் டே வாஸ் அப்சர்வ்டு ஆன் வந்து எப்போ பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 17th April 1920 அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரசைடட் ஓவர் பை யாருன்னா மௌலானா சௌகத் அலி அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து. 17 ஏப்ரல் வந்து 1920. அடுத்து which newspaper that hailed the success of the coral strike as every success of the coral strike as every success of the Indian workers is victory for the nation அப்படின்றது வந்து விச் நியூஸ் பேப்பர் வந்து இதை வந்து சொன்னாங்க அப்படின்றது. இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா கோரல் வேலை நிறுத்த போராட்டத்துக்கு வெற்றி புகாரம் சூட்டிய பத்திரிகை எது அப்படின்னா வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பார்க்கல, அப்படியே நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியதான், ஃபேக்ட் தான், டேரக்டா நோட் பண்ணிக்க வேண்டியது. வந்தே மாதரம் வந்து ஆன்சர் வந்து 10th வந்து. அடுத்து 11th the following is the second largest east flowing peninsula river in India. ஜியோகிராஃபி கீழ்கண்டதில் இந்தியாவின் கிழக்கு நோக்கி பாயும் 2வது பெரிய தீபகற்ப ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோதாவரி, செகண்ட் வந்து கிருஷ்ணா அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ தீபகற்ப ஆறுகள் வந்து முக்கியமானது. அடுத்து லார்ஜஸ்ட் வெஸ்ட் போலிங்கன்னா நர்மதா வந்து. ஸோ அது அப்படியே நம்ம பார்த்தது தான். வேர் இஸ் த பகுனரி கிளேசியர் லொக்கேட்டட் வந்து. ஸோ பகுனரி அப்படின்ற பனிப்பாறை எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு தான் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம் இமாலயாஸ்ல வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட். சிக்கிம் இமாலயாஸ் அப்படின்னும் சிக்கிம்ல இருக்கக்கூடிய முக்கியமான ரிவர் என்ன அப்படின்னா வந்து டீஸ்டா அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ டீஸ்டா வந்து ஆரிஜினேட் ஆகிறது அப்படின்றது இந்த கிளேசியர்ல அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் வந்து, கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து த்ரூ விச் பாஸ் டஸ் த சட்லஜ் ரிவர் என்டர் இன் இந்தியா. சட்லஜ் நதி எந்த கணவாய் வழியாக இந்தியாவிற்கு நுழைகிறது அப்படின்னு பார்க்குறோம். சிப்கிலா பாஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். சிப்கிலா பாஸ் எங்க இருக்கு? ஹிமாச்சல் பிரதேஷ், லடாக் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ரெண்டுமே வரும். லடாக்கும் சப்போஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம லடாக்கும் நோட் பண்ணலாம். அந்த சிப்கிலா வந்து ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று.
ஸோ அப்போ வந்து ஷிப்கலா ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த லேக் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகால் திபெத் நியர் மவுண்ட் கைலாஷ் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ சாரி பண்ணி இமாச்சல் பிரதேஷ் தான், அதை மாற்றிட்டேன். கீழே வந்து இமாச்சல் பிரதேஷ். அடுத்து நத்துலா பாஸ் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நத்துப்புலா, அதே மாதிரி ஜலபுலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 இருக்கும். ரெண்டுமே எங்கே அப்படின்னா வந்து சிக்கிம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நத்துலா மேலே இருக்குல்ல, ஸோ அதுவும் அதே மாதிரி ஜலபுலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜொஷீலா அப்படின்ற பாஸ் வந்து எங்கே வரும்? லடாக். அது ஜம்மு காஷ்மீர் இல்லை லடாக்னு சொல்லி வரும். வந்து ஜம்மு காஷ்மீர் லடாக் வந்து ஸோ அது இம்பார்ட்டன். அதே மாதிரி குஞ்சேரா பாஸ் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நார்தன் பாகிஸ்தான் அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ பாஸ் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் மனப்பாடமே பண்ணி வச்சிடணும். திருப்பி ரிவிஷன் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் வந்து. ஸோ கேட்கும்போது மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது வந்து. ஸோ ஆல்ரெடி அப்படி தான் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி திருப்பி கேட்பாங்க. அடுத்து வேர் இஸ் த பன்னார்கட்டா நேஷனல் பார்க் லொக்கேட்டட் வச்சுக்கிறோம் வந்து. ஸோ பன்னார்கட்டா தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா தான் வந்து. டேரக்ட் ஆன்சர் தான். ஸோ அப்படியே போட்டுலாம் வந்து. சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் த கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் லெப்பார்ட் சஃபாரி வாஸ் இனாகிரேட்டட் எங்கே அப்படின்னா பன்னார்கட்டா பயாலஜிக்கல் பார்க் அப்படி சொல்லிக்கிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியூஸில் வந்ததுனால இது வந்து கேள்வியாக வந்து கேட்டிருக்காங்க வந்து. அடுத்து வாட் இஸ் கள்ளக்கடல்? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து. இங்கன்னா கேரளாவில் வந்து நடந்த இன்சிடென்ட் வந்து. ஜாகிரபிக்கல் பண்ணோம்னா காசிங் ஹை வேவ்ஸ் அண்ட் ஃப்ளட்டிங் அப்படி பார்க்குறோம். அதிக அலைகள் மற்றும் வெள்ளத்தை ஏற்படுத்தும் புவியியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. வீக்லி டெஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறேன் வந்து. கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருக்கும். ஓகே ஃப்ரெண்ட் வந்து. ஸோ நம்ம 15 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம்.